இல்லைங்க. விஷயம் நமக்கு நம்ம ஃபேமிலி தாங்க நிரந்தரம். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், தெரிஞ்சவங்க எல்லாரும் லைஃப்ல இருக்கலாம். எல்லாரும் வருவாங்க, போவாங்க. பட் நம்மளோட ஃபேமிலி தான் என்னைக்குமே நமக்கு நிரந்தரம்னு நான் நினைப்பேன். நம்ம நல்லா இருந்தாலும் அவங்க நம்மள வச்சு பார்த்துப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் அவங்க என் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க நெறைய குடும்பங்கள் இப்போ 100% நம்ம எடுத்தோம்னா 25% ஒவ்வொரு இடத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்குதான். சில பேர் நெறைய துரோகங்கள சந்திச்சிருப்பாங்க குடும்பங்களால. சில பேர் இப்படி. பட் எனக்கு என்ன நான் நம்புறேன். நான் நம்மளோட நல்ல எண்ணங்கள் நம்மள கரெக்ட்டா இயக்குதுன்னு நான் நம்புறேன். எனக்கு சப்போர்ட்டிங் என் ஃபேமிலி தான். ஸோ கடவுள்ட்ட நம்ம ஒரு விஷயத்த நான் கேட்கும்போது கூட, என்ன என் ஃபேமிலிலருந்து பிரிச்சிராதன்னு கேட்பேன். என்கிட்டருந்து என் ஃபேமிலிய பிரிச்சிராதன்னு நான் சொல்ல மாட்டேன். என் ஃபேமிலிலருந்து என்ன பிரிச்சிராத அப்படிங்கிறத தான் நான் வேண்டுவேன். அவ்ளோ சப்போர்ட் எனக்கு என் ஃபேமிலில. எங்க அம்மாவா இருக்கட்டும், எங்க அப்பாவா இருக்கட்டும், என் தம்பி, தங்கையா இருக்கட்டும். நானே ஒரு சில நேரங்கள்ல சரி ஓகே நம்ம வேற ஏதாவது பிசினஸ் ட்ரை பண்ணலாம். நமக்கு தான் ப்ராஜெக்ட்ஸ் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும், என் சிஸ்டர் என்ன சொல்லுவா, உங்களுக்கு இது கிடைக்கும்க்கா. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க உழைப்பு என்னைக்குமே வீணா போகாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா என்ன பூஸ்ட் பண்ணுவாங்க. என் சிஸ்டர் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். என் தம்பியும், என் தங்கையும் 2 கண் மாதிரி.